இன்று நம்ம பார்க்கலாம் இல்லையா சகோதரர்களே, பலரும் உடலை வைத்து தான் மதிப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனா அல்லாஹ்வின் தராசுல யார் கனமாக உள்ளார்கள் அதுதான் முக்கியம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு மரத்துல ஏறி ஒரு மிஸ்வாக்க எடுக்கிறார். அப்ப காத்து பலமா வீசுது. இப்ப அவங்களுடைய உடை கொஞ்சம் என்ன ஆகுது, லேசா உயருது. அவங்க கிட்ட அவங்களுக்கு ரொம்ப மிக மெலிந்த கால்கள் இருக்கு. ரொம்ப தின் லெக்ஸ், மெலிந்த கால்கள் இருக்கும். அது வெளியில தெரிஞ்சிருச்சு. காத்து அடிச்ச உடனே வேகமா. சிலர் இத பார்த்து சிரிச்சுறாங்க டக்குன்னு. இது ஒரு சின்ன சம்பவம் போல நம்ம தோன்றலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அத திருத்துனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க அவருடைய கால்களை பார்த்தா சிரிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பேரில் நான் சொல்றேன். அவை உஹது மலைக்கு போகும் அளவு உஹது மலை அளவுக்கு மறுமை நாள்ல தராசுல, மீசான் தராசுல கனமாக இருக்கும் அவருடைய கால்கள்" என்று சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். இங்க நம்ம என்ன கத்துக்கிறோம் பாருங்க சகோதரர்களே. இஸ்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்டை காட்டிக் கொடுக்குது. ஒரு அளவுகோலை. உலகம் என்ன பார்க்கும்? அவன் அழகா இருக்கானா? உடல் அழகா இருக்கா? வலிமை இருக்கா? இததான் பார்க்கும். அல்லாஹ் அல்லாஹ் எதை பார்க்கிறான்? ஒரு மனிதனுடைய ஈமானை பார்க்கிறான். ஒரு மனிதனுடைய தக்வாவை பார்க்கிறான். நம்மளுடைய செயல்களை பார்க்கிறான். இன்று யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வீல் சேர்ல இருக்கிறாங்க. உடல்ல ஏதோ குறைபாடு இருக்கு. இல்ல பிசிக்கலி சேலஞ்சுடா இருக்கிறாங்க. இல்ல மென்டலி சேலஞ்சுடு பெர்சனா இருக்காங்க. ஊனமுற்றோரா இருக்காங்க என்றால், சமூகம் என்ன செய்யுது? சிலர் கேலி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிலர் கிண்டல் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. சில நேரத்துல பரிதாபமாக பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? உன்னுடைய உடல் எப்படி இருக்கு என்பது முக்கியம் இல்ல. அல்லாஹ்வின் முன்னாடி நீ எவ்வளவு கனமாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உடலில் மெலிந்தவர். ஆனால் இஸ்லாம்ல மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மிகவும் நேசித்தாங்க. ஆனா நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல் பலவீனம் ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுடைய மதிப்பு குறைந்து விடாது. நிச்சயமா குறையாது. உடல் பலவீனம் இருந்தாலும் அல்லாஹ்விடம் உயர்ந்த நிலையில அவங்க இருக்கலாம். நீங்கள் தாழ்ந்த நிலையில இருக்கலாம். அவர்களை கேலி செய்யக்கூடிய நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். உடல் இது போன்ற இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவோ கன்செஷன்ஸ் குடுத்திருக்கிறான். தொழுகை விஷயத்துல இன்னும் என்ன பிற விஷயங்கள். அவங்களால உடல் ரீதியா சில விஷயங்கள செய்ய முடியாமல் போலாம். ஆனால், அவங்க உள்ளம் ரீதியாக ஈமான், சபுர் என்று மிகப்பெரிய ஒரு தரஜாக்களை அவங்க அடையலாம். இதையெல்லாம் அவங்க அமல் செய்தாங்க என்றால். உஹது மலைக்கும் மேலாக உங்களை அல்லாஹ் உயர்த்துவான். உங்களுடைய இந்த குறைபாடுக்கேற்ப உங்களுடைய நன்மைகளை. மக்களே, நீங்கள் சிரிக்கக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவராக இருக்கலாம். நீங்கள் தாழ்வானவராக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வுடைய தராசுல உங்களை விட பல மடங்கு அவர் கனமாக இருக்கலாம். உடல் எடை முக்கியம் அல்ல. அமல்களுடைய எடை தான் முக்கியம். நம் அனைவரையும் அவனுடைய தராசில் கனமாக ஆக்குவானாக. இன்னும் சில சஹாபாக்கள், தாபியீன்கள் சகோதரர்களே, அவங்களுக்கு உடல் ஊனமுற்றோராக இருந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய அறிஞர்களாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான ஒரு அடியாராக இருந்தார்கள். அதா இப்னு அபி ரபா, இவங்கலாம் அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய மாணவர்கள். ஒரு கால் குறைபாடு அவங்களுக்கு இருந்தது. லேமாக இருந்தாங்க. உடல் பலவீனமாக இருந்தாங்க. அடுத்தது ஆமஷ் ரஹிமஹுல்லா. இவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு இருந்தது. விஷுவல் இம்பேர்மென்ட் இருந்தது. இருவரும் தங்களுடைய உடல் குறைபாடுகளுக்கு மத்தியில அதா இப்னு அபி ரபாவால நடக்க முடியாது. ஆனா மக்காவுடைய பெரிய முஃப்தி அவர்தான். ஆமஷ்க்கு பார்வை குறைபாடு இருந்தது. ஆனால் ஹதீஸுடைய இமாமாகவும், தஃப்சீருடைய இமாமாகவும் அவங்க இருந்தாங்க. ஒரு திறன் குறைந்தாலும் மற்ற வாயில்கள் திறந்தே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சோதனைக்காக ஒருத்தவங்களுக்கு உடல்ல ஒரு பிரச்சனையை குடுத்தாலும், அவர்களுக்கு பல அருட்கொடைகளை வழங்கியிருப்பான். பல ஸ்கில்ஸ அவங்களுக்கு குடுத்திருப்பான். இருக்கக்கூடியவர்கள் தான் பல பல சாதனைகளை படித்துக் கொண்டிருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். சமுதாயத்தின் தலைவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இந்த தாபியீன்கள், சஹாபாக்கள். எங்கெங்கேருந்தோ மக்கள் அவங்க கிட்ட கட்டுறாங்க. நாட்டுடைய மன்னர் கூட அவங்க கிட்ட ஃபத்வாக்களை வாங்கிக் கொண்டு சென்றாங்க. அதா இப்னு அபீ ரபா கிட்ட. உங்கள தேடி படிச்சுட்டு போனாங்கன்னா பார்த்துக்கோங்க. இன்றைய காலத்திலேயே சரி, எல்லா காலத்திலும் சரி, இப்படிப்பட்ட உடல்ல குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், பிசிக்கலி சேலஞ்சா இருக்கக்கூடியவங்க, டீச்சராக ஆகணும், ஸ்காலராக ஆகணும், சமுதாயத்துடைய லீடர்ஸாக ஆகணும். அவங்களுடைய உடல்ல குறைபாடு இருந்தாலும், அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அமல்ல எந்த குறையும் இல்ல. மிக பெரியதாக அது எல்லாம் இணைந்தது. அதா ரதியல்லாஹு அதா ரஹிமஹுல்லா நடக்க சிரமப்பட்டாங்க. ஆமஷ் பார்க்க சிரமப்பட்டார். ஆனால் அவர்களுடைய உள்ளத்துடைய பார்வை விசாலமாக இருந்தது. உம்மத்தை வழிநடத்தினாங்க. ஏன் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா சவுதியுடைய கிராண்ட் முஃப்தியாக இருந்தவங்க. பார்வை குறைபாடு தான். ஆனா உம்மத்தை வழிநடத்தினாங்க. கண் பார்வை போயிருந்தாலும் உள்ளத்துடைய பார்வை அவங்களுக்கு தெளிவாக இருந்தது.